இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு வெந்தய குழம்பு வச்சு மீல் மேக்கர் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். வெந்தய குழம்பு எப்பவும் போல தான் வறுத்து அரைச்சி தான் குழம்பு வச்சேன். வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்புனாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீல் மேக்கர் பொரியல் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருந்தேன். கடாயில் மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மீல் மேக்கரை சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் பக்கம் தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து மீல் மேக்கரை நல்லா பெரட்டிட்டு கடாயில் கடுகுளுந்து பருப்பு கருவேப்பிலை மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிரும். நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்க மாட்டீங்கன்னா மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி சாமி கும்புறதுனால சாமி கும்புறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அன்னைக்கு போய் வாங்கினோன்னா பூ பழமெல்லாம் ரொம்ப ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க. இப்போவே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் கொஞ்சம் காசு வந்து சேவ் ஆகும். பூவெல்லாம் ஒரு கவரில் போட்டு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வீக் வரைக்குமே அழுகி போகாமல் இருக்கும். அப்படியே பலசரக்கு கடைக்கு போயிட்டு ஒரு சில திங்ஸ் இல்லை அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.